இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஈசாக்கினிடத்தில் பெலிஸ்திய தேசத்தை சேர்ந்த அதிபதிகள், முக்கியமானவர்கள் சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாக உம்மோடே கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அப்ப ஆண்டவர் இந்த ஈசாக்கோடு இருக்கிறத கண்ட இந்த ஜனங்கள் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டவர்கள். இந்த ஈசாக்க தேசத்தில் குடியிருக்க விடாதபடிக்கு அவனை துரத்தி விட்டவர்கள். அவன் தகப்பனார் வாழ்ந்த காலத்தில் உபயோகப்படுத்தின அந்த எல்லா துறவுகளையும் தூர்த்து போட்டவர்கள். மறுபடியும் அந்த துறவுகளை தோண்டி அவன் பயன்படுத்தணும்னு அவன் முயற்சி செய்த போது அந்த முயற்சிகளுக்கு இடையூறா இது எங்களுடையது என்று வலுக்கட்டாயமாய் அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டவர்கள். அவன் தோண்டின துறவுகளை எல்லாம் குறித்து அவனோடு வாக்குவாதம் பண்ணினவர்கள், எதிர்த்து நின்றவர்கள். ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமா உங்க கூட இருக்கிறாருன்னு நாங்க கண்டோம். தெய்வ பிள்ளைகளை, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய வாழ்வில் நமக்கு குறுக்கிட்டவர்கள், நம்மை எதிர்த்தவர்கள், நம்மை விரோதித்தவர்கள், நம்மை பகைத்தவர்கள், நம்முடைய முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராகவே செயல்படுகிறவர்கள், நம்மை கண்டாலே துரத்தி விடுகிறவர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுவதையே தங்களுடைய தொழிலாய் கொண்டவர்கள், நாம் எதை செய்தாலும் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், நாம் எங்கு போனாலும் நம்மை துரத்தி கொண்டே நமக்கு எதிரிகளாய் செயல்படுகிறவர்கள், எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு எதிர்த்தே நிற்கிறவர்கள், திடீர்னு ஐயா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை, ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. எதிர்ப்புகளை கண்டு, வாக்குவாதங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, பொறாமைகளை கண்டு, தடைகளை கண்டு, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற கூட்டத்தாரை கண்டு, நீங்க குடியிருக்க முடியாதபடிக்கு உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்களை கண்டு, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நீங்க ஒரு விதமான சோர்வில் இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஈசாக்கின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறத அவர்கள் கண்டோம் என்று சாட்சியாய் அறிக்கிட்டது போல உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் எங்களால உங்களை டச் பண்ண முடியல. நாங்க எத்தனையோ விதங்களில் உங்களுக்கு விரோதமா செயல்பட்ட போதிலும், உங்களுக்கு எதிராகவே எல்லா காரியத்தை நாங்கள் செய்த போதிலும் எங்க காரியம் வாய்க்கல. நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறீர்கள், நீங்க உயர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். முந்தி இருந்தது காட்டில் இப்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், உங்க ஆசீர்வாதத்தை எங்களால தடுக்க முடியாது, உங்க வேலையில எங்களால குறுக்கிட முடியாது, உங்களுக்கு விரோதமா எங்களால செயல்பட முடியாது, நாங்க ஒத்துக்கொள்கிறோம். காரணம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறாங்கிறத நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு நிச்சயமா சொல்ல போறாங்க. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஈசாக்க மாதிரி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் கவனமா இருங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் மாம்சத்தின்படி செயல்படாமல் தேவன் கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்துட்டே இருங்க. எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அடுத்தடுத்து உங்களுக்கு தந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறத நிறுத்திடாதீங்க. இந்த காரியங்களெல்லாம் ஈசாக்கின் வாழ்வில் தொடர்ச்சியாக இருந்தபடினால்தான் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆகவே கீழ்ப்படிந்திருந்து எந்த விதத்திலும் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தாமல் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருங்கள். உங்கள் வாழ்வில் குறுக்கிட்ட அத்தனை பேரும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அறிக்கையிடுவார்கள். பரலோக தேவனே, ஈசாக்கின் தேவன், இன்றைக்கும் நீர் ஜீவனோடு இருக்கிறீர். இந்த அனுபவத்தை, இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.